ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெனசா. இன்றைக்கி நாங்கள் டெய்லரிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். வாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கள். இது நான் வெட்டு துணியில் தான் இன்றைக்கி நான் இந்த டெய்லரிங் கிளாஸ் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இது நாங்கள் பாவாடை தைக்க போகிறோம். அதாவது ப்ளீட் பிடிச்சு பாவாடை எப்படி தைப்பது என்பதை பற்றி தான் நான் இதில் சொல்லித்தர போகிறேன். நார்மலாக உங்களுக்கு சில பேருக்கு அதாவது துணிகள் கிடைக்காம இருக்கும். அதே நேரம் சில இடங்களில் கடையாலும் இருக்காது. அதாவது துணி வேண்டதுக்குரிய இடங்களுக்கு அதாவது கடையாலும் இருக்காது. அப்படி இருக்க நீங்கள் பக்கங்களில் இருக்கிற அதாவது டெய்லரிங் கடைகளுக்கு போய் நீங்கள் அதிலிருந்து அந்த அவர்கள் வெட்டி அதாவது கழித்த மிகுதி துணியை நீங்கள் வேண்டிக் கொண்டு வந்து அதிலிருந்து உங்களுக்கு தேவையான துணிகளை எடுத்து நீங்கள் இப்படி வெட்டி தைச்சு பழகலாம். முதல் இப்போ நான் அப்படித்தான் நான் உங்களுக்கு வெட்டி தைச்சு காட்டுறேன் பாருங்க. இதில் நான் சரிசமனாக நான் எடுக்கிறேன். அதாவது எனக்கு அந்த தைச்சு நான் தைக்கிறதுக்குரிய துணியை நான் சரிசமனாக எடுத்து நான் அதில் இருந்து இப்போ ரெண்டாக துணியை எடுத்து போட்டு அதில் இருந்து நான் நடுவாக நான் வெட்டி பிரித்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஏனென்றால் நான் அப்போ நடுவாக நான் பிரித்ததில் தான் நான் அந்த ஒவ்வொரு அந்த 4 சைட்டுக்கும் எவ்வளவு அந்த ப்ளீட்டு வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு கணக்கின்படி தான் நான் இது உங்களுக்கு காட்டித்தரப்போகிறேன். பாருங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பேண்ட் அடுத்ததாக பார்க்குறேன். பேண்டுக்கு எனக்கு கணக்காக விருதோடு நான் முதல் பார்க்குறேன். அப்படி விரையில் நான் இப்போ அடுத்த சைட்டாக பார்க்குறேன். அடுத்த சைட்டாக பார்க்க கணக்காக விருது நான் இந்த சைட்டை தான் நான் எடுக்க போகிறேன். இதையும் நான் நேராக நான் வெட்டி எடுத்துட்டு நான் அதுக்கு பிறகு தான் நான் அதாவது அந்த பேண்டு வெட்டி எடுக்க போகிறேன். இப்படித்தான் நாங்கள் பேண்டு தைக்க வரப்போகுது. இதே மெத்தடு தான் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் அதாவது அடுத்ததாக அதாவது பேண்டுக்கு உள்ளுக்கு கொள்கிற நூல் நான் அது பிறகு தான் நான் எடுக்க போகிறேன். இனி நாங்கள் தைக்கிறதுக்குரிய வேலையை பார்க்கணும். அதாவது நான் நூல்கட்டை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நூல்கட்டை அதாவது சின்ன நூல்கட்டை நீங்கள் பேசிக்கில் நீங்கள் வேண்டி வச்சுருங்க. உங்களுக்கு அதாவது பெரிய நூல்கட்டை வேண்டக்கூடிய இடம்னா நீங்கள் அங்கே பெரிய நூல்கட்டை நீங்கள் வேண்டி வச்சு பாவிக்கலாம். இப்போ பாருங்க, நான் அந்த துணியை முதல் பொருத்த போகிறேன். நான் அதாவது நான் வெட்டி எடுத்த அந்த ஒரு பக்கத்தில் ஒரு துணியை நான் பொருத்த போகிறேன். பொருத்திட்டு தான் அந்த நேருக்கு நான் எடுக்க போகிறேன். இது இப்படி நேராக எடுக்கிறதும் சுகம். அதே நேரம் உங்களுக்கு அப்படி எடுக்க கஷ்டமெண்டா நீங்கள் அதாவது பொருத்தாமல் நீங்கள் முதல் ப்ளீட் எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பொருத்தலாம். அதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால். ஆனால் இந்த மெத்தடு உங்களுக்கு சுகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த மெத்தடு உண்மையில் மிகவும் ஒரு இலகுவானது. நாங்கள் ப்ளீட் பிடிச்சு கொண்டு போய்க்க எங்களுக்கு மிகவும் ஒரு லேசாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் அந்த ப்ளீட் பிடிச்சதை பின்பக்கம் விட்டுட்டு நான் முன்பக்கமாக எடுக்க போகிறேன். முன்பக்கத்தில் இருந்தால் ப்ளீட் எடுக்க போகிறேன். இப்போ அந்த சைட்டில் நான் அரைஞ்சி விடுறேன். அதாவது நான் தைக்கிறதுக்கு தைக்கிறதுக்குரியதாக நான் அதில் அரைஞ்சி அதில் நான் கோடு போட்டு காட்டியிருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் 1 இன்ச்சு இடைவெளியில் இந்த ப்ளீட்டு வரப்போதும். அப்போ இந்த 1 இன்ச்சு இடைவெளியில் இந்த ப்ளீட்டு விரைக்க நீங்கள் அந்த உள்ளுக்கு தள்ளுற அந்த துணி 1 இன்ச்சியாகவும் இருக்கலாம். இல்லாட்டிக்கு உங்களுக்கு துணி பத்தாமல் இருந்தால் நீங்கள் குறைச்சும் எடுக்கலாம். நான் நீங்கள் பாருங்க, அதாவது இந்த துணியின் கணக்கை நான் பார்க்குறேன். அதாவது 1 இன்ச்சியாக விரைக்க அந்த நடு சென்டர் நான் வெட்டின அந்த அடையாளத்தில் வருதோண்டு நான் பார்க்கணும். ஏனெண்டா அப்போ தான் எத்தனை ப்ளீட்டு வருதுண்டு நான் எண்ணு கணக்குக்கு நான் தைக்கலும். அப்படி என்றால் எங்களுக்கு மிகவும் சுலபமாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த நடு சென்டர் நீங்கள் எடுத்து முதல் வெட்டி நான் காட்டினால் அந்த இடத்துல நீங்கள் வெறத்தக்கனையாக நீங்கள் எத்தனை ப்ளீட் எடுக்கிறீங்களோ அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கேற்ற கணக்கு பண்ணி நாங்கள் மிகுதி எல்லாத்தையும் நாங்கள் தைச்சு கொண்டு போகலாம் மிகவும் சுலபமாக. நான் இப்போ அதாவது நான் அந்த பிரித்ததில் ஒவ்வொரு இன்ச்சு இடைவெளியில் 2 ப்ளீட்டு வெறும் அந்த நான் போட்ட அடையாளத்துக்கு. இப்போ பாருங்க, நான் அதில் காட்ட போகிறேன்னு இப்படி வருதுண்டு. அதாவது அந்த அடையாளத்தில் 2 ப்ளீட்டு வருதுங்க பாருங்க. அந்த அடையாளத்துக்கு 2 ப்ளீட். அப்போ இப்போ 4 சைட்டுக்கும் இப்போ 2 ப்ளீட்டாக வரப்போதும். அதாவது ஒவ்வொரு அந்த அடையாளம் நான் போட்ட அந்த இடத்துக்கு 2 ப்ளீட்டாக வரப்போகுது. இப்படி தான் வரப்போகுது. சுற்றி வர வாருங்கள் பார்க்கலாம். இப்போ நான் தைக்க போகிறேன். தைக்க அதாவது அரை இன்ச்சு நாங்கள் விட்டு தான் தைக்க வேணும். ஏனென்றால் நாங்கள் பேண்டு தைக்கிறதுக்காக அரை இன்ச்சு விட்டு தைக்க போகிறேன். இப்போ நான் இனி 1 இன்ச்சு இடைவெளியில் நான் தைச்சு கொண்டு போக போகிறேன். உங்களுக்கு இப்படி 1 இன்ச்சு எடுக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஒரு மட்டை எடுத்து அந்த 1 இன்ச்சில் நீங்கள் வெட்டி வச்சுருங்க. வெட்டி வச்சுருந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தைச்சு கொண்டு போங்க. நீங்கள் தைச்சு கொண்டு போய்க்க இந்த கீழுக்கு நீங்கள் கவனிக்க வேணும். நீங்கள் அந்த நேருக்கு அந்த ப்ளீட்டை நேராக்க வேணும்.
நீங்கள் இதிலேயே நீங்கள் அப்படியே கொஞ்சம் அயன் பண்ணின மாதிரி இறுக்கி அமர்த்தியும் நீங்கள் கொண்டு போகலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு இஞ்சி எடுத்துக்கொண்டு வரைக்கும் நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் முதலே நீட்டாக அந்த அயன் பண்ணின மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா வடிவாக இருக்கும். இல்லாட்டிக்கு நீங்கள் இப்படியும் அதாவது உங்களுக்கு இதுவும் சுகமாக இருக்கும், அதுவும் சுகமாகனதாக இருக்கும். அதாவது பேசிக்கில் நீங்கள் பழகிற நீங்கள்ண்டா நீங்கள் அந்த கொஞ்சம் அந்த நேருக்கு அந்த ப்ளீட்டை கொஞ்சம் அந்த அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு சுகமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு இஞ்சி இடைவெளியில் நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். அதாவது அந்த 4 சைட்டுக்கும் வரப்போகுது ஒரு அதாவது 2 ப்ளீட்டின் படி தான் வரப்போகுது. அங்கே பாருங்க, அதில் 2 ப்ளீட்டு வருது. அதுக்கு அடுத்ததாக இதில் 2 ப்ளீட்டு, அதுக்கு அடுத்ததாக 2 ப்ளீட்டு, அப்படி தான் நான் போகிறேன். அந்த 2 ப்ளீட்டாக வருது பாருங்க. இப்படி தான் வருது. இனி நாங்கள் வந்து அந்த சைட்டை வந்து ஜாயின் பண்ணணும். சைட்டை ஜாயின் பண்ணிங்க நீங்கள் சிப்பு வைக்கிறேன்டா சிப்பு வைக்கலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் மடித்து நார்மலாக தைக்கிறேன்டாலும் தைக்கலாம். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ மடித்து தைக்கிறதுக்காண்டி அதிலேருந்து 2 இஞ்சி இல்லாட்டிக்கு நீங்கள் 2 இஞ்சி இல்லை 2.5 இஞ்சி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விடுங்க. நான் இதில் வந்து 2 இஞ்சி இடைவெளி விடுறேன். இதை வந்து நான் இனி தைக்க போகிறேன். இந்த ஓப்பனாக விட்டுட்டு நான் தைக்க போகிறேன். அந்த நீருக்கு தைச்சு நேராக நான் கொண்டே முடிக்க போகிறேன். இப்படி நீங்கள் தைக்கிறது மிகவும் ஒரு இலகுவானதாக இருக்கும். சில பேர் வந்து ஓப்பனை முதல் தைச்சிட்டு தைப்பினம். ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் தைக்கிறது மிகவும் ஒரு நீட்டாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேசிக்லேருந்து நாங்கள் பழகும்போது நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எவ்வளோ தைக்கிறோமோ அவ்வளோ எங்களோட உடுப்புகள் வந்து நல்ல ஒரு நீட்டாக வரும். நாங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் தானேண்டு விடாமல் நீங்கள் முதல் ஸ்டார்ட்டில் நீங்கள் பழகும்போதே நீங்கள் நீட்டாக நீங்கள் தைச்சு பழகி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிகவும் ஒரு இலகுவானதாக இருக்கும். இப்படி தான் நாங்கள் மடித்து தைக்க போகிறோம். அதாவது அந்த சைட் ஓப்பனை வந்து இப்படி தான் நாங்கள் தைக்க போகிறோம். நீட்டாக நாங்கள் அதை மடிக்க வேணும். சின்ன குட்டி மடிப்பாகத்தான் வரப்போது. நீங்கள் கொஞ்சம் பெரிய மடிப்பாக நீங்கள் போட்டுட்டு நீங்கள் தைக்கிறது மிகவும் இலகுவானதாக இருக்கும். இப்படி நாங்கள் தைச்சு போட்டு அந்த திருப்பி இங்கால விரைக்க நாங்கள் அதில் அதாவது ஊசி அதில் குத்தி தான் நாங்கள் இங்கெல்லாம் திருப்பி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் திருப்பி எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு விளங்காட்டிக்கு நீங்கள் திரும்பவும் அந்த வீடியோவை நீங்கள் திருப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதில் குத்தி இங்கெல்லாம் திருப்பி தான் நாங்கள் அதில் வந்து ஒரு 2 தையல் திரும்ப தைச்சு, அதாவது அது அவ்வளாதபடி அந்த இடம் அவ்வளாதபடி நாங்கள் அதில் 2 கட்டு போட்டுட்டு திரும்ப நாங்கள் எடுக்க வேணும். எடுத்து தைச்சு கொண்டு வரணும். இப்படி நீங்கள் தைச்சு கொண்டு வந்தாலே மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும். நாங்கள் தைச்ச அந்த ஓப்பன் வந்து இப்போ பாருங்க தைச்சு முடிஞ்சது. அதாவது இந்த நேருக்கு நான் வந்து அந்த துணியை இழுத்து நான் கொஞ்சம் நீட்டாக்கி விட வேணும். ஏனென்றால் இது வந்து சுருக்கு பாவாடைன்றபடியாக எல்லாமே அப்படியே கிளம்பினபடி இருக்கும். இனி நான் வந்து கீழுக்காக நான் அந்த துணியை வந்து கீழே அதாவது வீதி பகுதியை நான் மடித்து தைக்க வேணும். இதுக்கு வந்து அரைஞ்சி எடுத்து நான் அந்த வீதியை நான் மடித்து தைக்கிறேன். நீங்களும் அப்படி தையுங்க. நாங்கள் அதை அழுத்தி வடிவாக எடுத்து தைக்கணும். ஏனென்றால் அப்போ தான் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். அதை நீங்கள் வடிவாக அழுத்தி அதாவது அரைஞ்சி உள்ளுக்காகவும் திருப்பி ஒருக்கா மடிக்க அரைஞ்சி நல்ல வடிவாக நாங்கள் நீட்டாக எடுக்க வேணும். எடுத்து நாங்கள் அப்படி சுற்றி வர நாங்கள் மடித்து தைக்கணும். நார்மலாக நீங்கள் பாவாடை சட்டைக்கு எடுப்பீங்கன்னா இப்போ பாவாடை கீழ் பார்டர் இருக்கும்போது எங்களுக்கு மடிக்க வேண்டிய அவசியம் வராது. சில பேர் வந்து மடித்து தைச்சி தர சொல்லி கேட்டால் நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த லைனிங் துணியில் நான் இதன்றபடியாக கீழுக்கு நான் அதாவது மடித்து தைக்க வேணும். அதனால் நான் மடித்து தைக்கிறேன். நீங்களும் இப்படியே தைச்சி பழகுங்கள். இப்போ பாருங்க, நான் தைச்சி முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் நல்ல நீட்டாக அதாவது அந்த சுருக்குகளை நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுக்க வேணும். எடுத்துட்டு தான் நாங்கள் அதுக்கு பிறகு இதெல்லாம் முதலே பிளேட் பிடிச்சிட்டு தைக்க சில பேர் என்ன செய்வீங்கன்னா அந்த பேண்டு தைக்க முதல் அயன் பண்ணிவினம். அயன் பண்ணி போட்டு தான் நார்மலாக பேண்டை தைப்பினம். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அப்படி செய்யலாம். அதாவது பேசிக்காக நீங்கள் டெய்லரிங் படிக்கிற நீங்கள் அந்த மெத்தடையும் ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அதாவது பேண்டை தைக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அப்படி அயன் பண்ணி போட்டு தைக்கலாம். நான் இப்போ வந்து இதை வந்து அந்த ப்ளீட்டை வந்து நீட் பண்ணுறேன். நீட் பண்ணி நல்லபடியாக அழுத்தி எடுத்துட்டு எங்கள்கிட்ட அதாவது இந்த பாவாடை வந்து இப்படி தான் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நல்ல ஒரு நீட்டாக வரப்போகுது பாவாடை. இப்படி நீங்கள் அழுத்தி போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பேண்டு தைக்க வெளுக்கிட வேணும். இப்படி நாங்கள் தைக்கும்போது உண்மையில் நல்ல ஒரு நீட்டாக வரும். பேண்டும் வந்து இனி நான் வந்து பேண்டு தைக்கணும். இப்போ வந்து இந்த பாவாடைக்குரிய இடுப்பு அகலத்தை நான் பார்க்க போகிறேன். அதுக்காண்டி நான் இடுப்பு அகலத்தை அளந்து பார்க்க போகிறேன். அளக்கும்போது நீங்கள் வளைச்சு அதாவது அளவெடுக்காமல் நீராக நீங்கள் வச்சு அளவெடுங்கள். 9 இஞ்சி வருகுது. 9 இஞ்சியில் வந்து அதாவது 4.5 இஞ்சி வந்தது 9 இஞ்சி வருகுது. இந்த 9 இஞ்சிக்குரிய பேண்டுக்கு உரிய துணி இருக்குன்னு நான் முதல் பார்க்குறேன். அப்படி பார்த்துட்டு நான் இனி வந்து அந்த துணியை வந்து நான் வெட்ட போகிறேன்.
இப்போ பாருங்க நான் அந்த வெட்டி போட்டு நாங்கள் தைக்கிற இடத்துக்கு நான் அடையாளம் போடுறேன். அவடத்தடி அந்த முதல் நான் போட்ட அடையாளம் வந்து தையலுக்குரியது. இப்போ நான் இப்படி நேராக வெட்டி போட்டு இனி நான் அவடத்தடி வந்து நான் தைக்க போகிறேன். இது வந்து மடித்து தைக்கிறது அந்த பேண்டுக்குரியது. இப்போ பாருங்க வேறுங்கள் நாங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நான் அந்த இடத்த அதாவது ஜாயின் பண்ணுறேன் துணியை வந்து, அதாவது எனக்கு நீளப்போர் காணாதண்டபடியாக அந்த துணியை வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் இப்படி எடுத்துட்டு நான் இனி அவளை தெரியும் மடித்து தைக்க போகிறேன். இப்போ நான் அதில் மடித்து காட்டின அந்த இடத்த வந்து நான் தைக்க போகிறேன். இனி வந்து இப்படி நாங்கள் தைக்கும்போது நல்ல ஒரு நீட்டாக வர நீங்கள் அதாவது நல்ல ஒரு நீட்டாக மடித்து போட்டு நீங்கள் தைப்பீங்கன்னா நல்ல ஒரு அழகானதாக இருக்கும். நாங்கள் தைக்கும்போது நாங்கள் கவனமாக பார்த்து தைக்கணும். இப்போ உங்களுக்கு மிஷின் இல்லாத வேண்டாம், நீங்கள் கையால் தைக்கிறேன்டா பேக் தையல் போடுங்கோ. நான் முதலே உங்களுக்கு டெய்லரிங் கிளாஸில் நான் சொல்லி தந்திருக்கிறேன் பேக் தையல் எப்படி தைக்கிறேன்னு சொல்லி. அந்த தையல் வந்து மிஷின் தையல் மாதிரி தான், அதாவது 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் பேக் தையல் போட்டு பழகுங்கள். இப்போ பாருங்க, நான் இப்படி இந்த பேண்ட் எடுத்து போட்டு இனி நான் வந்து அதாவது அந்த பேண்டுக்கு அளவாக இருக்குதோன்னு சொல்லி நான் அதையும் பார்க்கணும். அதையும் பார்த்துட்டு தான் நான் அதுக்கு அடுத்ததாக நான் தைக்க விழுக்கிட வேணும். இப்போ நான் பார்க்கும்போது நல்ல ஒரு அதாவது அளவாக இருக்குது. உங்களுக்கு அந்த அளவு உங்களுக்கு வடிவாக விளங்கலைண்டா நீங்கள் அதாவது அந்த பாவாடையை விரித்து போட்டு நீங்கள் அதிலிருந்து நீங்கள் அளந்து பாருங்கள். அதாவது பாவாடை அந்த இடுப்பு துணிக்கு, அதாவது பட்டி துணியையும் அதே நேரம் வந்து பாவாடை துணியையும் வச்சு நீங்கள் அதாவது நீராக்கி நீங்கள் பாருங்கள். அப்போது பார்த்தா உங்களுக்கு விளங்கும் அதிலேருந்து துணி மிகுதியாகுதா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். நீங்கள் அப்படியும் பார்க்கலாம். இதுவும் ஒரு மெத்தடு. இப்போ நான் வந்து அந்த துணிண்டா அதாவது இந்த பேண்டு துணியையும் நான் பாவாடை துணியையும் சேர்த்து நான் தைக்க போகிறேன்னு வச்சு நாங்கள் தைக்க முதல் அதில் ஒரு கட்டு போடணும். மிஷின் கட்டு, அதாவது மிஷினால் நாங்கள் தைக்கும்போது அதில் கட்டு போட்டு தான் நாங்கள் தொடங்க வேணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு பிறகு அடுத்தடுத்த கிளாஸ்களில் நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நாங்கள் இந்த பாவாடை தைக்கும்போது இந்த ப்ளீட்டுகள் எல்லாம் நல்ல ஒரு நீராக நாங்கள் எடுத்து விட்டு தான் நாங்கள் தைக்கணும். நீங்கள் அப்படியே நீங்கள் தைப்பீங்கள்டா உங்களோட ப்ளீட் வந்து நல்ல ஒரு நீராக நீங்கள் தைக்க இயலாது. அதனால் வடிவாக நல்ல ஒரு அழுத்தமாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் அழுத்தி போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களுடைய இந்த பாவாடையெல்லாம், அதாவது பாவாடை தைக்கிற மெத்தடுகள் எல்லாம் நான் சொல்லித்தரேன் இதில் வந்து. இப்போ பாருங்க, நாங்கள் தைச்சு முடிஞ்ச பிறகு அந்த துணி, அதாவது அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணிகள் எல்லாம் அதை இல்லாத அந்த நூல் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த துணியில் இருக்கிற நூல்கள் எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணி நல்ல ஒரு நீட்டாக தைக்கணும். இப்படித்தான் வேலை போது நாங்கள் தைச்சா பிறகு. இப்போ பாருங்க, நான் தைக்க போகிறேன். தைக்க பாருங்க நல்ல ஒரு நீட்டாக, அதாவது அந்த உள்ளுக்கு ஒரு இஞ்சி போக விட்டு நான் அப்படியே அந்த பேண்டை மடித்து தைச்சு கொண்டு வரேன். இப்போ தைக்கும்போது நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் கவனித்து பார்த்து தைக்கணும். ஏனென்றால் எங்கள்ட இந்த ப்ளீட்டுகள் சிலது அதுக்குள்ளே போய் அம்பிட்டுட்டும், அதனால் இந்த கீழ் துணிகளை நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுத்து விட்டுட்டு நாங்கள் தைக்க வேணும். பேசிக்கிலேருந்து நாங்கள் டெய்லரிங் படிக்க மிகவும் கவனமாக பார்த்து நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைச்சு பழகுவோம்டா அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கு போகிறதுக்கு மிகவும் ஒரு இலகுவானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். இப்போ பாருங்க, அதாவது தைச்சு முடிஞ்ச பிறகு இந்த பாவாடை இப்படித்தான் வரப்போகுது. இப்போ வந்து நாங்கள் இந்த பாவாடைன்ற ப்ளீட்டை வந்து நல்ல ஒரு நீட்டாக்கி நாங்கள் விட்டால் தான் நல்ல ஒரு வடிவாகனதாக இருக்கும். அப்போ அதனால் வந்து நல்ல ஒரு நீட்டாக நான் அதாவது அந்த அயன் பண்ணுமா போல் கொஞ்சம் இழுத்து நல்ல நீட்டாகி விட போகிறேன். இனி வந்து நான் பேண்டு உள்ளுக்கு நாங்கள் போடுற நூல் நான் செட் பண்ண வேணும். அப்போ அதுக்காண்டி வந்து அதுக்குரிய துணி இருக்காண்டு நான் முதல் பார்க்குறேன். அதுக்கு ஏற்ற துணி, அதாவது சின்ன துணியாகத்தான் வேணும், அது இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் இனி வெட்டி தைக்க போகிறேன். இப்போ நீங்கள் பாருங்க, இப்படித்தான் நாங்கள் மடித்து போட்டு உள்ளுக்கு எடுக்க போகிறோம். அப்போ அதுக்காண்டி நான் அந்த துணியை கணக்காக எடுக்கிறேன். இதையும் வந்து நாங்கள் அந்த கரை சைட்டை வந்து 2 பக்கத்தையும் நாங்கள் சின்னொரு மடிப்பாக போட்டு முதல் தைக்க வேணும். தைச்சிட்டோம்னா எங்களுக்கு சுகமாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் தைச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மடிக்கணும். அதாவது 2 சைட்டையும் நாங்கள் மடிச்சுட்டு இப்படி 2 சைட்டையும் மடித்து போட்டு இன்னும் ஒரு நடுவால் மடித்து விட்டிங்கன்னா சரி. அப்படித்தான் வரும். இப்படித்தான் நாங்கள் தைக்கணும். நல்ல ஒரு நீட்டாக வரும். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த உள்பக்க பேண்டு நூல் கொழுவுறது இப்படித்தான் நாங்கள் கொழுவோணும். பேண்டு சின்னனாக நாங்கள் தைக்கணும். சில பேர் இதை விட குட்டியாக தைப்பார்கள். நீங்கள் பேசிக்கில் இப்போ டெய்லரிங் படிக்கிற நீங்கள் இந்த மெத்தடிலேயே நீங்கள் செய்யுங்கள்.
அப்போ தான் உங்களுக்கு சுகமானதாக இருக்கும். இப்போ பாருங்க நான் தைச்சு கொண்டு போகிறேன். அதாவது அந்த நேர் ஃபுல்லாகவே அப்படியே உள்ளுக்காக நாங்கள் மடித்து போட்டு திரும்ப ஒரு மடித்து தைக்கிறது, அவ்வளோதான் வேலை. இதில் பெரிய வேலை எதுவுமே இல்லை. நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைக்கணும். நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைச்சிட்டோம்டா எங்கள்ட பாவாடை வந்து மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும். இதே நேரம் இதில் நீங்கள் துணியல் அந்த விடுபட்டு நூல் இழுபட்டுச்சண்டா நீங்கள் உள்ளுக்கு அந்த நூல் அதாவது ஊசியில் குத்தி நாங்கள் உள்ளுக்கு எடுக்கணும். எடுத்துட்டு சில நேரங்களில் அந்த நூல் அந்த திரைஞ்சு பிரிய பார்க்கும். அதனால் நல்ல ஒரு நீட்டாக இதை தையுங்கள். தைச்சிட்டு அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நூல்கள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விடுறேன். இப்போ பாருங்க அதாவது தைச்சி முடிஞ்சது. இனி இப்படித்தான் இருக்க போதும். நாங்கள் உள்ளுக்கு போட்டால் அந்த நூலை போட்டால் இப்போ நான் வந்து ஊசி பின்னில் கொழுவி போட்டு அந்த பேண்டுக்குள்ளே அந்த ஊசியை விட்டு அதாவது கொழுவுறேன். அந்த நூலை வந்து உள்ளுக்காக நாங்கள் வடிவாக நாங்கள் இழுத்து எடுக்க வேணும். நீங்கள் நார்மலாக லாஸ்டிக்கு இதுக்கு போடுறண்டாலும் போடலாம். அதாவது நாங்கள் சின்ன குட்டீஸ்களுக்கு நாங்கள் தைக்கிறேன்டா இதுக்கு லாஸ்டிக்கு போடலாம். இப்போ நான் வந்து இப்படி தைச்சிருக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதன்படி செய்யலாம். அந்த சைட் ஓப்பனுக்கு வந்து நீங்கள் சிப் வைக்கிறண்டாலும் வைக்கலாம். இப்போ பாருங்க எங்களோட பாவாடை தைச்சி முடிஞ்சது. இப்படி தான் இருக்க போகுது பாவாடை. நீங்கள் குட்டீஸ்களுக்கு நல்ல வடிவாக நீங்கள் இப்படியெல்லாம் தைக்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்னுடைய குட்டீஸ்களுக்கு நான் தைக்கிறதை நான் காட்டித்தரலாம். இதில் வந்து இப்போ டெய்லரிங் கோப்பியில் நாங்கள் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஒவ்வொரு டெய்லரிங்கு நாங்கள் தைக்கிறத நான் இதில் காட்டி தந்து கொண்டு போகிறேன். நீங்களும் அந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தைக்கிறதுகளை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஞாபகமாகவும் இருக்கும். நீங்கள் மறக்கவும் மாட்டீங்க. அந்த தையலின் அந்த பெயர்கள் எல்லாம் மறக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் கொப்பியில் தயார் செய்து நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சிருங்கோ. அப்போ தான் அது உங்களுக்கு அதாவது நீங்கள் தையல்களின் பெயர்களை மறந்தாலும் திருப்பி ஞாபகப்படுத்த முடியும். அதனால் நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சிருங்கோ. இப்போ நாங்கள் இதெல்லாம் தைக்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் இந்த பாவாடை விழாதபடி நான் இப்போ அதில் வந்து ஊசி பின் அதாவது குண்டு பின் குத்தி வைக்கிறேன். குத்தி வச்சுட்டு நீங்கள் ப்ளீட் பாவாடைன்னு சொல்லி மேலுக்கு எழுதி விடுங்கள். அவ்வளோதான் வேலை ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். வெனசா சங்கரண்டா யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.